ரீசெண்ட் டைமாக இந்த தக்காளி சட்னி என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் சட்னியாக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் செஞ்சு பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக இது ஃபேவரட் ஆகிடும். ஆப்பத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த பிறகு பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க தக்காளி சேர்த்துட்டு கூடவே எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 3/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. 2 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். இது ஆப்பத்தோடு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.